ஹாய், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே நான் 2.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே நான் பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூடவே இஞ்சி 2 துண்டு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கேற்ற ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். அதை மறந்துட்டேன், இப்போ போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தூவி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.